அலாவுதீன், அலாவுதீன், போறவனை காணவில்லையே. बेटा अलाउद्दीन அந்த விளக்கு இப்படி போடு போடு அலாவுதீன் விளையாடாத விளக்கு போடு மாட்டேன் தர முடியாது சாவோடு விளையாடுகிறாய் அலாவுதீன் தந்துவிடு விளக்கை அலாவுதீன் பயங்கரமானது தந்துவிடு விளக்கை முதல்ல நான் வெளியே வரணும் ஷைத்தான் யாக்கூப் என்ன இது விளக்க தரமாட்டேங்கிறானே எவ்வளவு பயப்பட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறான் அலாவுதீன் பத்மாஷ் முடிவாக கேட்கிறேன் விளக்க தரையா இல்ல இந்த இருட்டு குறையில உன்னை மூடிட்டு போகட்டுமா கண்டிப்பா தரமாட்டேன் அகந்தை பிடித்தவனே யாருக்கும் பயன்படாமல் அழிந்து போகட்டும் அந்த விளக்கு बंद हो जा शैतान इदेना मरबिटे இருந்த தானியம் எல்லாம் மறைஞ்சு போச்சே முஸ்தபா கொடுத்ததெல்லாம் மாயமா போயிடுச்சு. அப்ப அந்த முஸ்தபா மாயக்காரன் தானா? ஐயோ, அந்த பாவியை நம்பி அல்லாவுத்தீனை ஒப்படைச்சேனே. வேட்டா அல்லாவுதீன். அம்மா அம்மா மகன் வாழ்க்கையில வசந்து வாழணுங்கிற ஆசையால் வியாபாரத்துக்கு அனுப்பினேன். ஆனா ஏற்பட்ட சகுனம் எல்லாம் என் மகன் உயிரோடு இல்லைங்கிறதை உணர்ந்து பையன் இருந்ததுனாலே உங்களை பிரிஞ்சு நான் வாழ முடிஞ்சது. இப்ப அவனும் இல்லை. இனி இங்க எனக்கு என்ன வேலை? நீங்க எங்க இருக்கிறீங்களோ நானும் அங்க வந்து சேர்றேன்.
கவலைப்பட வேண்டாம். இந்த மோதிரத்துக்கு நான் அடிமை. எனக்கு என்ன வேணும்? அப்படியா? முதல்ல நான் எங்க அம்மா கிட்ட போகணும். கூடாதுன்னு தாய்மார்ஜிக்க வேண்டிய பாடம் தானே நமக்கு இவ்வளவு ஆபத்து. இது நமக்கு வேண்டாம். எல்லா சங்கடமும் இந்த விளக்காலதானே. இது மண்ணோடு மண்ணாகட்டும். என்னது கையில? பஞ்சு நூல். நூல் நோக்குறேன். சும்மா இருக்கிற வேலையில கயிறு திருக்கிறியா? கயிறு திரிச்சாதான் வயிறு ரொம்ப. பாய், இங்க இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துக்க அனுமதி கூட. குப்பையா? தாராளமா எடுத்துக்கோ. அதை என்ன பண்ண போற? குப்பையும் காக்காமா. சரிடா, நல்லா கேட்டுக்கோ. துரும்பையும் பணமா மாத்திர சாமர்த்தியம் பொம்பளைங்களுக்கு இருக்கு. நீயும் ஆம்பளையா பிறந்திருக்கேன். அம்மா, கோவப்பட்டு என்னடா பிரயோஜனம்? சோம்பேறித்தனமா ஒரு மகனுக்கு சோறு போட்டி வளர்க்கிறா பாத்திமா என்று ஊராரு சொல்லும் போது என் மனசு எப்படி சுடுது தெரியுமா? வேலை செய்ய தெரிஞ்சா இல்லாம செய்வேன். அதிகமா உதறாதீங்க. நீங்க உதற நான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய்கிட்டு இருக்கேன். சத்தாரு, இப்படி உதறாத. புலி சிங்கத்துக்கு பயப்படாத. நம்ம இந்த கழுதைக்கா நம்ம பயப்படாது. பயப்படாது. சத்தாரு, சத்தாரு, சத்தம் போடாத. இந்த வக்கீல் அதுகிட்ட கொடுத்து அதை முள்ள கிட்ட கூப்பிடுவோம். அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்படியே மேல ஏறி உட்காந்து. நல்ல யோசனை. குதிரை அது என்ன குதிரையா யானையா? ஒரு ஏறி எடுத்துட்டு வா, இது மேல வச்சு ஏறி போடுவோம். வேண்டாம், ஒரே பாய்ச்சல். அல்லா அல்லா. அதோ அது இது யாஸ்மின். ஓஹோ, மலரை பற்றி ஆராய்ச்சியா? யாஸ்மின் மங்கைகளுக்கு மனமுள்ள மலர்களையும் அழகான ஆடைகளையும் பற்றி ஆராய்ச்சி செய்யதான் பிடிக்கும். என் விஷயத்தில் அப்படி இல்லை. இந்த மலர் சோலையில் எனக்கு பிடித்திருக்கிறது என்ன தெரியுமா? தெரியாத? அது ஊமையாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் அந்த அழகான சிலை. சிலை சிலை ரோஷனாரா,
சித்தாரா ஏன் அப்படி ஓடுகிறாள்? ஏனோ சிலையை பற்றி பேச்செடுத்தாலே அவளுக்கு சித்த பிரமை ஏற்பட்டு விடுகிறது. புரியவில்லையேடி அவள் போக்கு. ஒருவேளை சித்தாரா ஒரு சிற்பியின் காதலியாக இருக்கலாம். அதுதான் சிலையை கண்டவுடன் அவளுக்கு சித்தம் குழம்பி விடுகிறது. அம்மா, இந்த காதல் இருக்கிறதே அது பொல்லாத வியாதி. ஏய் ரோஷனாரா, காதலை பற்றி பேசக்கூடாது என்று எவ்வளவு முறை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கும் ஒரு காதலன் கிடைக்கட்டும். அப்போது ஏண்டி தலையில காயம்பட்டு ரத்தம் வருமோ? மண்டை உடைஞ்சாலும் ரத்தம் வராதுமா. ஏன்னா தலையில களிமண்ணு தான் இருக்கு. மரியாதை வச்சு பேசு. இவரு மந்திரி மகனா? கவர்தான் வாழத்த. அட போயா சும்மா. கல்லடி பட்ட நாய் கொலைச்சுதானே தீரும். வாங்கம்மா போகலாம். எங்க போறது? ஏக்கியா பாத் பியாரா இங்க இருக்கும் போது பியாரி எங்க போறது? பியாரியாவது ஒப்பாரியாவது சையத் ஹுசேன் சாஹிப் மூளை சரியா வேலை செய்யலையா பாபு? ஆமா ரோஷனாரா பேகம், உங்களுக்கு தான் மூளை முத்தி வறண்டு உதிர்ந்து போச்சு. அதனாலதான் நாங்க சின்ன பிள்ளையில மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இவ்வளவு சுழுவா இல்லன்னு சொல்றீங்க. மோதிரம்? ஆமா மோதிரம். மோதிரம் விளையாட்டா அதுவே வினையாயிடுமா? சின்ன வயசுல மண்ணை போடலாம். மண் என்ன மண்ணாங்கட்டி என்ன? யாஸ்மின் கையா 50 வயசுல மோதிரம் மாத்திரம் என்ன? நிக்கா நடந்தது என்னவோ பக்காதான். தபா மரியாதையா சொல்றேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா போச்சு, இல்ல இந்த மோதிர விஷயத்தை ஊரறிய செய்திருவேன். கவர்தான். ஜமால், ஜாஃபர் பாய், மாந்திரிக சக்திகளை கற்க வெளிநாடு போன அண்ணன் ஜாஃபர். ஆசையுடனே என் ராஜா வருவார், அன்பாக கொஞ்சம் பேசி இன்பம் தருவார். வருவார், அன்பாக கொஞ்சம் பேசி மெய்யின்பம் தருவார். மோகன வடிவாலே எந்தன் சாகச வலையாலே அவர் காதலிலாலே போதை மீறி வேதனை கொள்வாரே. ஆசையுடனே என் ராஜா வருவார், அன்பாக கொஞ்சம் பேசி மெய்யின்பம் தருவார்.
நீங்க தாங்க அழகினை பார்த்ததும் ஜஹபனா அடிமையாகுவாள் ஜஹபனா அடிமையாகுவாள் ஓ நாட்டினில் கிடையாதே உம்மாலே நாடக கோமாளி உம்மாலே நாடக கோமாளி ராஜா உங்க வேஷம் ஐய ரொம்ப மோசம் ராஜா உங்க வேஷம் ஐய ரொம்ப மோசம் பூஜாவை ராஜாவாய் கொள்ளாதே எங்க தேசம் பூஜாவை ராஜாவாய் கொள்ளாதே எங்க தேசம் ஜமக்கு ஜமக்கு ஜம ஜமக்கு ஜமக்கு ஜம ஜம்மனி வாருங்க ஜனானா அழைக்குது வாருங்க உங்க தயவை எண்ணியே காத்து கிடக்கிறோம் எங்களை பாருங்க சன்மானம் இருந்தா தாருங்க சன்மானம் இருந்தா தாருங்க இன்னைக்கு சையத் சாஹிப் சுல்தான் மாதிரி இல்ல சுல்தான் மாதிரி என்ன சுல்தானே தான் ஆனா அந்த மூக்கு தான் அவர் அழகியே கெடுக்குது ஏக்கியாப்பா ஏதோ போங்க போங்க நீர்வீழ்ச்சி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி யாஸ்மி இன்னும் என்ன வெக்கம் முகத்தை காட்டு கல்யாணம் ஆகாம முகத்தை பார்க்க கூடாது அது நம்ம சம்பிரதாயம் ஐயே இந்த சம்பிரதாயத்தை கொண்டுட்டு போய் ஓடுற தண்ணியில போடு உருண்டுகிட்டே போடு சம்பிரதாயமா சம்பிரதாயம் என்ன சம்பிரதாயம் அழகான முகத்தை இப்படி துணியாலையா மூடி வைக்கிறது இது என்ன முழுகு பொம்மையா உருகிடுங்கிறதுக்கு 1000 சீர்திருத்தம் சொன்னாலும் அவங்க ஜாதிக்கு தகுந்த நீதியை தான் கடைப்பிடிக்கணும் மோதத்தை மாத்தி கல்யாணத்தை முடியும் முதல் 20 நாளைக்கு குளிநீராட போகிறார்கள். பரம்பரை வழக்கப்படி இளவரசியின் பவனின் போது கடைகள் மூடப்பட்டு வீதிகளிலே நடமாட்டம் இல்லாமல் அமைதியா இருக்க வேண்டும். மீறி யாரேனும் கடைகளை திறந்து வைத்திருந்தாலோ வீதிகளிலே நடமாடினாலோ சட்டப்படி அவர்களுக்கு கசேடி கொடுக்கப்படும். இது காலிப் சுல்தான் ஆலம்பனா முகமது அலியின் கட்டளை. ஐயோ நான் சொல்றத கேளு. திரும்பி பாரு, திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ரோஷனாரா, நீ அவரை பத்தி நினைச்சு நினைச்சு ஏங்கி இழைச்சா உடம்பு இருக்கா? சத்தாரு, என்னால அவரை மறக்க முடியல. என்ன அவருக்கு நிக்கா செய்து வைக்க முடியுமா? புளிய மரத்தை பிடிச்ச பிசாசு மாதிரி இடவரசி ஆசை அவரை பிடிச்சி ஆட்டுது. என்ன பண்றது? உங்க அப்பா மந்திரவாதி தானே? ஆமா, அதுக்காக கையதுக்கு மைய போட்டு மயக்கணுங்கிறியா? நான் நினைச்சா அந்த மந்திரி மகனை நாய்க்குட்டியாக்கி இங்க கொண்டு வர முடியும். வேண்டாங்க, அப்புறம் கண்டடமெல்லாம் ஆளாட்டிட்டு நிக்குங்க. ஒரே ரத்த நினைப்பு இருக்காருங்க. உன்னால அவனை இங்க கூட்டிட்டு வர முடியுமா? நான் கூட்டிட்டு வர்றேங்க. சரி, மத்த எல்லாம் நானாச்சு. அம்மா, பணத்தை கொடுமா, சீக்கிரம் கடைக்கு போகணும். அம்மா, பார்த்து போடா தம்பி. இன்னைக்கு ராஜகுமாரி ஸ்நான கட்டத்துக்கு போகிறானா? தண்டோரா சப்தம் கேட்ட உடனே தெருவுல யாரும் நடமாடக்கூடாதான். என் மோதிரமும் போச்சு, என் மானமும் போச்சு. இனிமே என்ன பேச்சு? விடுங்க கழுதைய. கழுதையா இருந்தாதான் விட்டுலாமே, உதைக்க பயந்தாவது. இத நான் எப்படி? வேண்டாம், உங்க கால் வெற்றி பெறணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இந்த ஊர்ல ஒரு மந்திரவாதி இருக்கான், அவனை நான் கூட்டிட்டு வரேன். நீங்க பேசாம சத்தாரு சத்தாரு, இரு இரு, நானும் வர்றேன். சலாம் அலைக்கும் பாய். சலாம் அலைக்கும். என்ன குத்தூசி பாய், இன்னும் உயிரோடு இருக்கியா? பாய் ஆயிட்டாரு. நீ வேற. போன தடவை இங்க சாப்பிட்டதுல இருந்து உடம்புக்கே முடியாம போச்சுயா. மறுபடியும் இப்ப சாப்பிட இங்க வந்திருக்கேன். என்ன ஆகுதோ? என்ன ஆகும்? உடம்பு தேரும். போருக்கு போற வீரன் எல்லாம் இங்கேயே தான் சாப்பிட்டுட்டு போறாங்க, தெரியுமில்ல? ஆமா ஆமா, சண்டேல போய் சாகரத்தை விட இங்கேயாவது சாப்பிடலாவேன்னு சாப்பிட்டு இருப்பாங்க. சரி சரி, போய் சாப்பிடுவோம்.
நிஜமென இன்றே இன்பம் தேடுவாய் நன்றாய் ஆடி பாடுவாய் ஓ இன்றைக்கிருப்பது ஒன்றே நிஜமென என்றே இன்பம் தேடுவாய் நன்றாய் ஆடி பாடுவாய் ஜோரான வாழும் சாரம் மேவும் இளமை காலமே ஓ ஜோரான வாழும் சாரம் மேவும் இளமை காலமே வேறேதும் ஈடாகாதே தோணும் வசந்த காலமே வேறேதும் ஈடாகாதே தோணும் வசந்த காலமே ஓ இன்றைக்கிருப்பது ஒன்றே நிஜமென இன்றே இன்பம் தேடுவாய் நன்றாய் ஆடி பாடுவாய் காணாத காட்சி எல்லாம் காணும் இன்ப நாளிலே ஓ காணாத காட்சி எல்லாம் காணும் இன்ப நாளிலே வீணாக ஏங்கி நிற்க வேண்டாம் பூமி மீதிலே வீணாக ஏங்கி நிற்க வேண்டாம் பூமி மீதிலே ஓ இன்றைக்கிருப்பது ஒன்றே நிஜமென இன்றே இன்பம் தேடுவாய் நன்றாய் ஆடி பாடுவாய் நானாடும் போது உன் கண்ணாடி எதையோ மேயுதே ஓ நானாடும் போது உன் கண்ணாடி எதையோ மேயுதே ஆனாலும் பாராய் கிழவன் ஆசை வரம்பு மீறுதே ஆனாலும் பாராய் கிழவன் ஆசை வரம்பு மீறுதே ஓ இன்றைக்கிருப்பது ஒன்றே நிஜமென இன்றே இன்பம் தேடுவாய் நன்றாய் ஆடி பாடுவாய் ஓ இன்றைக்கிருப்பது ஒன்றே நிஜமென இன்றே இன்பம் தேடுவாய் நன்றாய் ஆடி பாடுவாய் ஏழை சாக கிடந்தால் மனசு வந்து ஒரு காசு கூட கொடுக்க மாட்டாங்க. பொம்பளை ஆடினா காசுகளை வீசி எறிவாங்க. உங்க பாட்டுனால எனக்கு இன்னைக்கு நல்ல லாபம். கிடைக்கட்டும் பரவாயில்ல. ஆபாசமா பாட்டு பாடி அதுக்கு தகுந்தபடி ஆட்டமும் ஆடினா ஏன் லாபம் கிடைக்காது? பாட்டா இது? நீ வெளிநாடு போய் கத்துக்கிட்டு வந்த வேதாந்தம் இதுதானா? இன்றைக்கு இருப்பது ஒன்றே நிஜம். ஏயா இப்படியா பாட்டு எழுதுறது? அல்லாவுதீன் இப்படி பாட்டு எழுத சொன்னது நாட்டியக்காரிதான். நான் 4 காசு வர வழியைத்தானே பார்க்கணும். டேய், நீ ஒழுங்கீனமா சம்பாதிச்ச பணத்தை உபயோகப்படுத்த கூடாது. கொட்டு பணத்தை போயா. நான் இவரை கழுத்தை வச்சு வேலை சாப்பிடுறான். சாக்கடையில இருக்க வேண்டிய பசங்க சாப்பாட்டு கடையில வந்து கூடிருக்காங்க. என்னடா சொன்ன?
மஸ்தாதி ஒரு வீரம் பேசி இவ்வளவு கலாட்டா பண்றியே. இளவரசி அம்மா பவனி வர்றாங்க, வெளியில யாரும் வரக்கூடாதுன்னு சட்டம். அங்க போய் உன் கைவரிசையை காட்டம் பார்ப்போம். இளவரசியாரே, அடி பலமோ? சட்டம் தெரியுமா உனக்கு? ஓ, நன்றாக தெரியுமே. இரும்பு சட்டம், பிரம்பு சட்டம், மரச்சட்டம், இன்னும் எத்தனையோ சட்டங்கள். பைத்தியமா உனக்கு? உங்களை பார்க்கும் வரையில் சுய புத்தியோடு தான் இருந்தேன். இனிமேல் ஒரு வேளை பைத்தியமாகலாம். பேசுவது இளவரசியாருடன் என்பது நினைவிருக்கட்டும். உடல் நோக பிறர் தூக்கிச் செல்லும் போது ஒய்யாரமாக உட்கார்ந்து போவதிலிருந்தே இவர்கள் இளவரசியார் என்று எனக்கு நன்றாக தெரியும். சுமப்பவர் மக்கள், சுகிப்பவர் தானே மன்னர். இழுத்து செல்லுங்கள். வருகிறேன் இளவரசியாரே. சட்டத்தின் காரணமாக தங்களின் அழகான முகத்தை காணும் சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதே சட்டத்தின் காரணமாக தங்கள் தந்தையை காணும் பாக்கியமும் கிடைக்கப் போகிறது. மிக்க மகிழ்ச்சி. வருகிறேன். பாக்தாத் அரசாங்க சட்டத்தை மீறி பவனி வரும் இளவரசியை பார்த்தவன் நீதானே? ஆம், நான் தான். சட்டம் கடவுளை போன்றது என்று உனக்கு தெரியும் அல்லவா? தெரியும். பின் ஏன் சட்டத்தை மீறினாய்? அல்லாவின் படைப்பில் ஆண்டிக்கும் அரசனுக்கும் வேதமில்லை என்று வேதம் கூறுவதால். வேதம் மத விஷயத்திற்கு மட்டும்தான். சமுதாயத்தை ஆளுவது சட்டம். நீ சட்டத்தின் புனித தன்மையை மாசுபடுத்தி விட்டாய். புனிதத்தன்மையே இல்லாத ஒரு சட்டத்தை மாசுபடுத்தி விட்டேனா? வேடிக்கை வேடிக்கை. சாக்கடை நீரின் தெளிவை கலக்கிவிட்டேன் என்று கூறுவது போல இருக்கிறது உங்கள் வாதம். என்ன? யோசித்து பாருங்கள். இளவரசியார் நாட்டின் எதிர்கால ராணி. அரச பிரதிநிதிகள், அமைச்சர்கள், இன்னும் எத்தனையோ ஆண் மக்களை கொண்ட அவையிலே வீற்றிருந்து ஆட்சி செலுத்த வேண்டியவர்கள், குடிமக்களாக எங்களது வாழ்வோடு தொடர்பு கொண்டு நாட்டை நிர்வகிக்க வேண்டியவர்கள் அப்போதெல்லாம் முக்காடிட்டுக் கொண்டா இருப்பார்கள். நாங்களும் எங்களது குறைகளை கூறும்போது முகத்திரையிடமா கூறுவோம்? அல்லது சுவருக்கு பின் ராணி நிற்க மறுபுறம் நாங்கள் நின்றா எங்கள் வழக்கை தீர்த்துக் கொள்ள முடியும்? அரசாங்கத்தின் கௌரவத்தை இழிவுபடுத்தும் கேள்வி. அது மட்டுமல்ல ஆலம்பிரா, சட்டமறுப்பு இயக்கத்திற்கு விதை தூவ ஆரம்பிக்கிறான். ஆமா, இவன் நமது அதிகாரத்தையும் சட்டத்தையும் அவமதித்தான். கதையடி கொடுங்கள்.